ஒரு அழகான கிராமத்தில் பசுமை நிறைந்த வயல்களுக்கிடையில் பல ஆண்டுகளாக நிழல் தரும் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அது சாதாரண மரமல்ல குழந்தைகளே, அது ஒரு மந்திர ஆலமரம். நல்ல மனம் கொண்டவர்களுக்கு உதவவும் தவறான எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கவும் அந்த மரம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவனுக்கு இருந்தது எதுவும் போதவில்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற எண்ணமே அவன் மனதில் எப்போதும் ஓடியது. ஒரு நாள் அவன் ஆலமரத்தின் கீழ் வந்தான். இந்த மரம் மந்திரம் கொண்டது என்று அவன் நம்பினான். ஆனால் அவன் மனதில் நன்றி இல்லை, பகிரும் எண்ணமில்லை, பேராசை மட்டும்தான் இருந்தது. அவன் தினமும் மரத்தை சேதப்படுத்தினான். காலம் செல்ல செல்ல ஆலமரம் வாடத் தொடங்கியது. அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி மறைந்தது. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், இருப்பதற்கு நன்றி சொல்லாமல் இன்னும் வேண்டும் என்ற ஆசை சந்தோஷத்தை கெடுக்கும் என்று. இந்த கதை சொல்லும் பாடம் இதுதான் குழந்தைகளே. பேராசை அழிவை ஏற்படுத்தும். நன்றி மற்றும் கருணைதான் உண்மையான செல்வம். நல்ல மனம் வைத்தால் இந்த உலகமே அழகாக மாறும்.